கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. நம்ம எல்லாருக்கும் நினிவேயின் ராஜா, நினிவேயின் ஜனங்கள், அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுடைய ஜெபம் நமக்கு தேவை. அந்த ஜெபம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை, தேவ கோபாக்கினையை நிறுத்தினதான ஒரு ஜெபம். நாம் இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம மேல இருக்கிற நியாய தீர்ப்பு நிறுத்தப்படணும். நாம் ஜெபிக்கிறோம், நம்ம மேல் வருகிற பொல்லாப்பை தேவன் தடுத்து நிறுத்த வேண்டும். தேவ கோபாக்கினையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஜெபம் நமக்கு தேவை. யோனா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெட்டினால் மூடிக்கொண்டு உரத்த சத்தமாய் கூப்பிடவும், தம் தம் பொல்லாத வழியை விட்டும் கொடுமையை விட்டும் திரும்ப கடவர்கள் அப்படின்னு சொன்னான். 10ஆம் வசனத்துல அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்தார். அதனால அவங்க வழிகளை திருப்பி, பொல்லாத வழிகளை விட்டு திருப்பி, தங்கள் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பி ரெட்டினால் மூடிக்கொண்டு உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்போ நமக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மேல் பரிதி வீச்சு இறங்கணும்னு சொன்னா, நம்முடைய ஜனங்கள் மேல ரொம்ப பேர் மேல நியாய தீர்ப்பு இருக்கு. சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கேஸ்ல போராடிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே அவங்க நல்லா உலாவுவாங்க. ஆனா என்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைச்சாரு. இப்ப ஜெயலலிதாவை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சியில இருக்காங்க, ஆனா அவங்க மேல என்ன இருக்கு, 2-3 கேஸ் வெயிட்டிங்ல இருக்கு. அந்த வெயிட்டிங்ல கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அவங்க யாரு, குற்றவாளியா உள்ள போயிடுவாங்க. ஆட்சியும் போயிடும், அரசாங்கமும் போயிடும். ஆனா நிறுத்தப்பட்டிருக்கு. இதே போல நம்மளையும் கூட நம்முடைய பேச்சினால, நம்முடைய பழக்கங்களினால, நம்முடைய நடவடிக்கைகளினால, நம்முடைய ஊழியத்தில் உள்ள குறைபாடுகளினால, ஜீவியத்தில் உள்ள குறைபாடுகளினால, இப்ப பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த காரியங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சில காரியங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட, நியாய தீர்ப்பை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நாம அதை விட அதிகமான குறைகளை செஞ்சிருக்கோம், குற்றங்களை செய்திருக்கிறோம். ஆனா நமக்கு என்ன வரல, ஜட்ஜ்மெண்ட் வரல. காரணம் என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் வரலங்கிறது ஒதுக்கி வச்சார்ல, வெயிட்டிங்ல இருக்கு. நம்ம திரும்பிட்டோம்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யாது, கிடையாது. இன்னைக்கு காலைல கூட என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, இப்படி இப்படி இருக்க, எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவர் முன்பாக நிறுத்துவார்னு சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்க படம். நியாய தீர்ப்புல இருந்து தப்புன்னு சொன்னா நம்ம நிதானிச்சு அறிஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தப்பிருந்தா தப்பிடலாம். அதே போல இப்ப நீங்க பாருங்க, அனனியா சப்பீராவை பாருங்க. அவங்க சொத்து, அவங்க காணிக்க. ஆனா கேட்ட கேள்வியில இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களான்னு கேட்கும் போது வெனிஞ்சிருக்கணும். இல்ல, நாங்க இவ்வளவுக்கு வித்தோம், இவ்வளவு கொடுக்கறோம்னு நினைஞ்சிருக்கலாம். அத கிளியர் பண்ணிருக்கலாம். ஆம்னு சொன்னாங்க. உடனேதான் அவன் சொன்னான், பரிசுத்தாவின் இடத்தில் பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன ஆனபடினால் நீ குஷ்டரோகியா போவாய் அப்படின்னு சொல்லல. என்ன செஞ்சா, இன்னைக்கு செத்து போவேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே செத்துட்டான். அப்ப மிரியாமுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. மோசைக்கு விரோதமாய் பேசினதுக்காக மிரியாமுக்கு ஒரு வெண்குஷ்டம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. யோவா பழிக்கு பழி வாங்கினதுனால அவனுக்கு குஷ்டரோகம்னு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தார். எப்படி நீங்க பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு, பலவிதமான நியாய தீர்ப்பு ஒரு புக்கே இருக்கு, 20 விதமான நியாய தீர்ப்பு நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா இந்த நியாய தீர்ப்பு நிறுத்துறதுக்கு ஒரு ஜெபம் இருக்கு. அதுதான் நம்முடைய ஜெபம். அந்த நினிவேயின் ஜனங்கள் ரெட்டினால் மூடிக்கொண்டார்கள். ரெட்டினா என்னது, பழைய ஏற்பாட்டில் ஒரு முறைமை உண்டு. ஒருத்தன் துக்கத்துல இருக்கான், இல்லாவிட்ட சஞ்சலம் தவிப்புல இருக்கான்னு சொன்னா வேதனையை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க காட்டுறது என்னன்னா, சாம்பலை மேல போட்டுக்குவாங்க, ரெட்டை உடுத்திக் கொள்வாங்க. ரெட்டுங்கிறது இந்த சனல் டிரெஸ் மாதிரி.
நல்ல வெயில் நேரத்துல இந்த கம்பளி உடுத்தினா எப்படி இருக்கும், அதே மாதிரி ரட்டை உடுத்திட்டு உட்கார்ந்துருது. அப்படின்னா ஒருத்தன் பார்த்த உடனே எதை கண்டுபிடிச்சிடலாம், இவன் பயங்கர மன சஞ்சலத்துல இருக்காங்கிறதுனுடைய வெளிப்பாடு. ஒரு ராஜா பஞ்ச நேரத்துல அலங்கத்துல நடந்தான். அப்ப 2 பெண்கள் போய் சொன்னாங்க, இப்படி என் பிள்ளைய நேற்று கறி வச்சு சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு அவ பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்கிறா, தரமாட்டேங்கிறான். உடனே அவன் கேட்கறான், ஐயோ என் தேசத்துல இவ்வளவு கொடுமையாண்டு வஸ்திரத்தை நெஞ்சிட்டான், கிழிச்சா உள்ள பார்த்தா எது இருந்துச்சு, ராஜா எது போட்டு இருந்தான், உள்ள ரட்டு போத்திட்டு இருந்தான். ராஜா தான். அது தங்களை தேவனுக்கு முன்பாக ஒடுக்குவதின் ஒரு அடையாளம். இந்த நினிவேயின் ஜனங்களுடைய ஜெபம் சாதாரண ஜெபம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு, டைம் பிக்ஸ் பண்ணிட்டாரு. எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு உனக்கு இந்த தேசம் என்ன செய்யும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், இன்னும் 40 நாள் நினிவே என்ன செய்யும், கவிழ்க்கப்பட்டு போகும். கரெக்டா சொல்லிட்டார், டைம் எல்லாம் பக்காவா சொல்லியாச்சு. அவ்வளவு கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்க்கதரிசியை சொல்லி அவனை தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. அவன் ஓடி போறான். ஓடி போனவனை பிடிச்சு கப்பல் கடல் எல்லாம் மொத்தமா குழப்பி அவனை தூக்கி போட வச்சு மீனை வச்சு எங்க கொண்டு வர்றாரு, இழுத்து கொண்டு வந்து நினிவேல விட்டு பிரசங்கம் பண்ண சொல்றாரு. சொல்லு அழிக்க போறேன்னு சொல்லு. இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, அதை நிறுத்தினது யாரு, ராஜாவா? அதை நிறுத்தினது எது? அந்த ராஜா, அந்த ஜனங்களுடைய ஜெபம், அவங்களுடைய செயல். தம் பொல்லாத வழியையும் தம் கிரிய கைகளின் கொடுமையையும் விட்டு திரும்பினார்கள், ரட்டினால் மூடிக்கொண்டார்கள், உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி கதர்னாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, சரி 10ஆம் வசனத்தின்படி அவர்கள் திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அதனால நமக்கு இந்த நாட்கள்ல தேவையானது என்னன்னா, உரத்த சத்தமாய் கூப்பிடுறது, ரட்டை மூடிக்கொள்றது. ரட்டை மூடிக்கொள்றதுங்கிறது நம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை. அதை முழங்கால வெளிப்படுத்தலாம், கைகளை உயர்த்துறதுல வெளிப்படுத்தலாம், உபவாசம் போடுறதுல வெளிப்படுத்தலாம், தாழ்த்துகிறதுல வெளிப்படுத்தலாம், ஜீவியத்தை சரிப்படுத்துறதுல வெளிப்படுத்தலாம், ஒப்புரவாகுதல்ல வெளிப்படுத்தலாம். இப்படி ஒவ்வொன்றிலையும் என்ன செய்யலாம், நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். ஒரு ஆளு கூட ஜெபம் விடல, எல்லாம் ஒரே மனமா ஜெபிச்சாங்க. கடைசியில் பாத்தீங்கன்னா கர்த்தர் அற்புதத்தை என்ன செஞ்சாரு, செய்தார். ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை அப்படி பிரேக் பண்ணி விட்டார். சோதோமை அழித்தவர், நோவாவின் காலத்தில் பூமியை, உலகத்தை, பூர்வ உலகத்தை அழித்தவர். ஆனா இந்த இடத்துலயும் நினிவேக்கு அப்படி ஒரு சம்பவம், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அப்படி ஒண்ணுமில்லாம போயிடும். அது ஒரு தீவு மாதிரி அப்படி உள்ள போயிடும். ஒரு சுனாமி மாதிரி வச்சு மொத்தமா நெஞ்சிறது, அழிச்சிடுறது. ஆனா கர்த்தர் அப்படியே நிப்பாட்டினார். அதான் தேவனுடைய, அது தேவனுடைய செயலாக இருந்தாலும் அந்த தேவனை செயல்படுத்த வச்சது யாரு? இந்த ஜனத்தினுடைய ஜெபம். உங்க புருஷன் மேல, உங்க மனைவி மேல, உங்க பிள்ளைகள் மேல, நம்முடைய ஊழியத்தின் மேல, சபை மேல, ஜனங்கள் மேல, தொழில் மேல, இப்படி பல விதங்களிலே நியாய தீர்ப்புகள் வெயிட்டிங்ல இருக்கு. நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அந்த தேவனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சா, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். தோட்டத்தை விட்டு துரத்தப்படுறது, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்படி நீங்க பைபிளை படிச்சுக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு தப்பு செஞ்ச உடனே அடி 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 அடி. இஸ்ரவேல் ஜனங்கள்ல வழியிலேயே லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் நெஞ்சாரு, அழிச்சார். அதுக்கு காரணம் 1 கொரிந்தியர்ல 10 பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் சொல்றாரு. ரொம்ப பெரிய பாவம் கிடையாது, அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம செய்யற தவறுகளுக்கு அது ஈடு இணையா இல்லை, ரொம்ப சிம்பிளான குறைகள். ஆனா ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பயங்கரமா பண்ணாங்க. 1 கொரிந்தியர் 10:10 பாருங்க. அவங்க செஞ்ச தப்பு என்ன? என்னது இது? நம்ம ஒரு பிரசங்கத்துல ஒரு பாயிண்ட் கொஞ்சம் வித்தியாசமா பேசினாலே நம்ம ஜனங்க நினைச்சுவாங்க, பாரு பாரு அப்படி என்ன பேசுற பத்தியா அப்படின்னு டக்குன்னு நினைச்சுவோம். இது நம்முடைய
சர்வசாதாரணமான சகஜமான சுபாவம். ஒருத்தன் வண்டியில குறுக்க வந்துட்டான், ஏசிக்கிட்டே போவோம். இதெல்லாம் நமக்கு நம்முடைய நடைமுறை வாழ்வில் உள்ள தன்மைகள். ஆனா முறுமுறுத்தார்கள், அவர்கள் சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய குற்றம் யோசிச்சு பார்க்கிறீங்க அத. அதனால நம்ம இப்ப செய்ய வேண்டியது என்னன்னா, நினிவேயின் ஜெபம், நினிவே ஜனங்களுடைய ஜெபம் நமக்கு வேணும். அந்த ஜெபம் வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தின் மேல இருக்கிறதான அந்த சாபம், இல்லாவிட்ட தடைகள், இல்ல ஆசீர்வாத குறைவுகள், இல்ல பிசாசின் போராட்டங்கள் அழிக்கப்பட்டு ஜெபிக்கலாமா எல்லாரும்? நினிவே ஜனங்களுடைய ராஜா பிரதானிகள் அந்த ஜனங்களுடைய ஜெபாவி வரட்டுமா? ஏன் நம்ம என்ன 5, 3, 8, 2, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 35 பேர் இருக்கேன். கரெக்டா? நாசரேத்தினுடைய கெப்பாசிட்டியே 35ல நிக்குது. இந்த 35 பேர், இந்த 35 பேரும் 35 புத்தியில உட்கார்ந்து ஜெபிக்க கூடாது. ஒரு ஆள் வீட்டுக்காக, ஒரு ஆள் வேலைக்காக, ஒரு ஆள் பிள்ளைக்காக, ஒரு ஆள் புருஷனுக்காக, ஒரு ஆள் துக்கத்துக்காக, ஒரு ஆள் சஞ்சலத்துக்காக. அப்படி அல்ல, ஒரே ஜெபமா நியாயத்தீர்ப்பு என்ன செய்யும்? நிறுத்தும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல, என் குடும்பத்தின் மேல, என் தொழிலின் மேல, என் ஊழியத்தின் மேல என்னென்ன நியாயத்தீர்ப்பு இருக்கோ அதெல்லாம் மன்னிச்சு, இரக்கம் செஞ்சு மன்னிச்சு அதெல்லாம் நீக்கி விடுங்க, நிறுத்துங்க. ஜெபம் இல்லாம எல்லாரும் அன்னைக்கு எவ்வளவு ஜெபிச்சாங்க சொல்லுங்க? அன்னைக்கு நினிவேல ஜெபிச்ச ஜனங்களுடைய கவுண்டிங் எவ்வளவு? லட்சத்தி எவ்வளவு? எப்படி இருக்கும்? என்ன மாதிரி அப்ப பிரேயர் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஊரே சேர்ந்து கத்துனா, 10 பேர் கத்துனாலே எல்லாரும் என்ன கோயில் ஏதோ நடந்துச்சு போட்டுருக்குமா? கத்துனது எத்தனை பேரு? 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷர்கள். அப்போ 1,20,000 பேர் ஒரே கத்துனா பரலோகத்துல ஒரு பெரிய கூக்குரல் கேள்வி எட்டிரும். ஓன்னு ஆண்டவர் பார்த்தார். ரைட் ரைட் ரைட், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நிப்பாட்ட. அப்படியே பட்டயத்தை உரையில போட சொல்லிட்டார். வேண்டாம், நிப்பாட்டு. ஜெபம்லாமா? தாவீது அன்னைக்கு அப்படி ஜெபிக்காதனாலதான் கடைசியில போய் ஜெபிச்சான். அதுக்குள்ள 70,000 பேர் காலி. அப்படி லேட்டு விட்டு நீங்க ஜெபிச்சு சில நியாய தீர்ப்பு வாங்கி அடிபட்டு என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க. தாவீது அரண்மனையில உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம், ஏன் இப்படி ஏன் இப்படி ஏன் இப்படி ஏன் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்குள்ள எத்தனை பேர் செத்துட்டான் வாசிங்க. 2 சாமுவேல் இல்ல நாளாகமம் எடுங்க, ஏதாவது ஒண்ணு எடுங்க. 2 சாமுவேல் 24:15. ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். இங்க ஆண்டவர் தீர்க்கதரிசி எப்பா உனக்கு என்ன நடக்கணும், என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும், நீ பஞ்சமா, கொள்ளை நோயா, பட்டயமா, என்ன வேணும், இவன் அது இது, நான் எப்படி செய்யறது, இப்படி செய்யறது, அது சரி பண்றது, இப்படி குழம்பிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு பேர் செத்துட்டான்? 70,000 பேர் செத்துட்டான். அதே மாதிரி நம்ம ஜெபிக்காம உபவாசிக்காம என்னவோ ஏதோ இப்படி ஆயிப்போச்சே அப்படி ஆயிப்போச்சேன்னு இப்படி புத்தி பதிலிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நமக்கு என்ன வந்துருது? இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கூடிக்கிட்டே போகுது, அடி விழுந்துகிட்டே இருக்கு, வியாதி பெருகிக்கிட்டே இருக்கு, சமாதான கேடு உண்டாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரே வழி, உடனே போய் யாரு காலை பிடிச்சுக்கணும்? ஆண்டவர் பாதத்துல விழுந்தா ஒரு ஆள் கூட சாக மாட்டான், ஒரு நியாய தீர்ப்பு வராது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சபையில் உள்ள எல்லாருக்கும் நினிவே ஜனங்களுடைய ஜெபாவியை கர்த்தர் கட்டிட முடியாது. நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஒரு ஜெபாவினால் கர்த்தர் நம்மை முடிசூட்ட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஒரு ஜெபாவி எங்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஒரு ஜெபாவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிக்கபானி அலபல கதிரா பல கதிரா பல திரா அரதுதரே. ஹல்லேலூயா. தோதரா 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 தோதரா
ஆண்டவரே ஹalleluya. கிருபை 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 கிருபை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஒரு ஜெபாவினால் எங்களை நிரப்பும் ஐயா. எங்கள் சபையாரை நிரப்பும் ஐயா. என்னை நிரப்பும் ஐயா. எங்களுடைய ஊழியர்களை நிரப்பும் ஐயா. நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஒரு ஜெபாவி வேணுமே. ஹalleluya. ஓரே பெல 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 பெகட பெகட பெல பெகட மெனகடரா. கிருபை 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 கிருபை. கர்த்தாவே, நினிவே ஜனங்களுடைய ஜெபாவி, நினிவே ராஜாவினுடைய ஜெபாவி, நினிவே பிரதானியுடைய ஜெபாவி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு அந்த கூக்குரலின் சத்தம் ஆண்டவரே உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறது. ரெட்டினால் மூடிக்கொள்ளுகிறது. பொல்லாத வழியை விட்டு திரும்புகிறது. கைகளின் கொடுமைகளை விட்டு திரும்புகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியமும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமும் எங்களுக்கு தேவை. தாரும். எங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பணுமே. எங்களுடைய கைகளின் கொடுமைகளை விட்டு திரும்பணுமே. ரெட்டினால் மூடிக்கொள்ளணுமே. உரத்த சத்தமாய் கூப்பிடணுமே. அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவி அந்த நாட்கள்ல அந்த ஜனங்களுக்கு கொடுத்தீரே. எங்களுக்கு அந்த ஜெபாவியை தாருமாண்டவரே, தாருமையா. ஹalleluya. ஹalleluya. Tirabala bala ariala bali ala bangaravana tiradi bala bangarava. Reme kabani adabana kadune megarani dana. Hallelujah. நினிவே ஜனங்கள் கூக்குரலிட்டார்களே, உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்களே. நீர் இறங்கினீரே, பரிதபித்தீரே, மனஸ்தாபப்பட்டீரே, நியாய தீர்ப்பை நிறுத்தினீரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்காய் பரிதபிக்கிற தெய்வமே, சிரபல பல பல கரிபே கரமன கதுரபன கரபல திரபல திரகரப ரேகபலியா லபரியா. ஹalleluya. Dani mangare mena kabani karamani 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 arabana. Hallelujah. 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 My Jesus, my Jesus, my Jesus. My Jesus, my Jesus, my Jesus. Tawe Yudamani ankadi bilamani ankadi bikanamana katuda. Oh God, bala 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 yana kana mana katuda. Aini ama katuda bala kana bakadi bikana tida. Tida 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 bala katuda mana katidi kana bala katuda tida tida bala. Hallelujah. Hallelujah. பரிசுத்தர் பரிசுத்தர். Oh God, Rivinamaniye, Sharamaniya, Regamaniya, Rehemenama. Tahe, tahe, tahe.
நியாய தீர்ப்புன்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம எதெல்லாம் தப்புன்னு நினைத்து தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டோமோ, அந்த தவறுன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு. இப்ப நீங்க கோர்ட்ல போய் நீங்க நிக்கிறீங்கன்னா, நீ இந்த தப்பு செஞ்சியா அப்படின்னா, இல்ல தப்பு செய்யல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அது கேஸ் இழுத்துக்கிட்டே என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். அதனாலதான் சின்ன சின்ன கேஸுகள் எல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, போன உடனே ஆமா உடனே 75 உடனே அதுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு கிடையாது. என்ன உண்டு? என்ன உண்டு? உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு, இவ்வளவு பணம் கட்டிட்டு போன்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா அது 3 வருஷம் என்ன செய்யலாம்? கோர்ட்டுக்கு நாய் மாதிரி அலையலாம். ஆனா ஒத்துக்கிட்டா உடனே என்னது? ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிடுவான், ஃபைன் கட்டிட்டு போகணும். அதே போல இப்ப நீங்க நியாய தீர்ப்புன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு நினைக்க கூடாது. நம்ம எதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் அறிக்கை செய்யறோமோ அவ்வளவும் ஒவ்வொரு குற்றங்கள். அப்ப ஒவ்வொரு குற்றத்துக்கும் என்ன உண்டு சொல்லுங்க? ஒவ்வொரு குற்றத்துக்கும் மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் என்ன கொடுக்கிறாரு? நியாய தீர்ப்பு. அப்போ ஆண்டவரே நான் இப்படி சிந்திச்சிட்டேன் சுவாமி, மன்னிச்சிருங்க சுவாமி, இப்படி நினைச்சிட்டங்க தாவி, இப்படி பேசியிருக்க கூடாது சுவாமி, இப்படி சிரிச்சிருக்க கூடாது, இந்த இடத்துல நான் இப்படி நின்று இருக்க கூடாது, இப்படிலாம் நம்ம சிந்திச்சு நம்ம மன்னிப்பு கேட்கறோம். பாத்தீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன உண்டு? அப்ப நம்ம மன்னிப்புங்கும் போது நம்ம ஒத்துக்கிட்டோம்னு அர்த்தம். எது? குறைகளை ஆமா ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். மனுஷன் ஒத்துக்கிட்டாலும் யாரு சந்நிதியில ஒத்துக்கிறோம்? தேவ சந்நிதியில ஒத்துக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பை நம்ம பெற்றுக்கொண்டா நம்மளால தாங்க முடியுமா? ஒரு பொய் சொன்னா, ஒரு முறுமுறுத்தா, ஒவ்வொன்றுக்கும் பைபிள்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவ்வளவு இப்ப நமக்கு வர்றதில்லை. ஏன்னா இந்த மன்னிப்புங்கிற கிருபையில நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு தான் இந்த ஜபம். சரியா இப்ப ஜபம் பண்ணா இதெல்லாம் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அந்த நியாய தீர்ப்பே நம்ம விட்டு என்ன செய்யும்? விலகும். இல்லைன்னா கத்தரை அடிச்சாருன்னா என்ன ஆகும்? கத்தரை போய் அடி வாங்க முடியுமா? சொல்லுங்க. சைக்கிள் அடிபட்டுலாம், ரைட்டு, கையை கால தேய்ச்சிக்கிட்டே செஞ்சிடலாம், வெளியே வந்துடலாம். ஜேசிபிக்கு நடுவில் போய் உள்ள சிக்கிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? கண்டெய்னர் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? சப்பிடும், கூழாக்கிடும். அதே போலதான் தேவனுடைய கரத்துல போய் விழுந்தா ஒண்ணு இல்லாம போயிடும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல. அதனால தாழ்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம், அந்த ஜனங்களுடைய ஜெபம் அவங்களுடைய நியாய தீர்ப்பை நிப்பாட்டிச்சு. அவங்க ஒவ்வொருவர் மேல, எல்லார் மேலே என்ன இருந்துச்சு? நியாய தீர்ப்பு. முழு அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேல உள்ள நியாய தீர்ப்பை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிச்சு. அடுத்து அந்த தேசத்தின் மேல இருந்த நியாய தீர்ப்பையே நிறுத்திச்சு. அது போல உங்க ஜெபம் உங்க குடும்பத்தின் மேல, உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, தொழில் மேல இருக்கிற நியாய தீர்ப்பை நீக்கணும். அது போக நல்லா ஜெபிச்சீங்கன்னா சபை மேல இருக்கிற நியாய தீர்ப்பு என்ன செய்யும்? சபை மேல உள்ள நியாய தீர்ப்புன்னு சொன்னா சபையில எழுப்புதல் இல்ல, வளர்ச்சி இல்ல, இதெல்லாமே என்னதுதான்? ஒரு நியாய தீர்ப்பு தான். ஒரு செடி பலன் கொடுக்காம இருந்தா அது என்னது? நியாய தீர்ப்பு தான். பலன் கூடாது. அப்படிதான் இருக்கு. பூமி தன் பலனை உனக்கு என்ன செய்யாது? கூடாது. அப்போ நியாய தீர்ப்பு தான். ஜனங்கள் வராம இருக்கிறதே ஒரு நியாய தீர்ப்பின் பாதை தான். நம்ம சரியா ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற நியாய தீர்ப்பும் போயிடும், சபை மேல இருக்கிற நியாய தீர்ப்பும். ஜெபம் பண்ணலாமா? நினைவே குடும்பம், நினைவே ஜனங்களுடைய நியாய தீர்ப்பும் போயிருச்சு, நினைவே தேசத்தின் மேல இருந்த நியாய தீர்ப்பும் போனது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவிய கர்த்தர் தர முடியாது. மறுபடியும் போராடுவோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜீவனை கொடுத்து போராடுங்க, ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்பேற்பட்ட நியாய தீர்ப்பா இருந்தாலும் மனுஷனுடைய கண்ணீருக்கு இறங்குகிறவர், ஹல்லேலூயா, நிர்மன்னிக்கிறவர், தயை செய்கிறவர், நியாய தீர்ப்பை நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. திடாபானியாலா திடாபானியாலா திடபிக்கானா பக்க திடாமானியா. ஆவி ஆத்மா சரீரம் ஆவி மேல இருக்க நியாயத்திற்கு ஊழியத்தில் ஜீவியத்தின் மேல இருக்கிறது, ஊழியத்தின் மேல இந்த சபை மேல இருக்கிற நியாய தீர்ப்பை எடுத்து போடுமையா, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இருக்கிற நியாய தீர்ப்பை எடுத்து போடுமையா, ஒவ்வொருவர் மேல இருக்கிற நியாய தீர்ப்பை மாற்றி போடுமையா,
ஒவ்வொரு ஊழியர்கள், ஒவ்வொரு விசுவாசிகள், வாலிபர்கள், சிறியோர், பெரியோர், ஒவ்வொருடைய தொழில் எல்லா பகுதியிலும் இருக்கிற நியாய தீர்ப்பை நீக்கி போடு. அப்படிப்பட்ட ஒரு ஜபாவி உண்டாகட்டும் ஆண்டவரே. சிடாவாலா தீராவாலா தீரிபிரவானியா ராதிரா ரிபானியா ஆனியா யோரபக்கரபரா அபானியா கரபலா கதிதிகனா மகதிதிகனா மகதிராமானியா. ஹalleluya. விகரபனா கதுனமானியா கடி ஷராத்ரா. ஆண்டவரே அதிர்வேடுவையா ஆண்டவரே அதிர்வேடுவையா திரும்ப மாறட்டும் ஆண்டவரே. திரும்பி கதுரமானியா பரிதபிக்கிற தேவனே, வருஷப்படுகிற தேவனே, இரக்கம் செய்யும் தேவனே. சிராவலா பலா பலா கரவலா திராபலா கரவலா கரவலா கதிராபலா கரவலா திரா திரா ஆண்டவரே. ஹalleluya. Praise him, praise him, praise him, praise him, praise him. Hallelujah. Dodra, dodra, dodra. Hidamani arabala kathidamana kathida kadaba kathidani. Hallelujah. Nyaya tirpa niruthuravare. Nyaya tirpa niruthuravare. Hallelujah. Hallelujah. Tirabala bakarabala. Tirabala bakarabala. Tirabala bakarabania. Hallelujah. Huribide binamana kadudamaniya navanangara mana kadurige dibigaramaniya. Hallelujah. Praise him, praise him, praise him. Huribidamaniya namana kadudamaniya angara mana kaduribide bigaramana kaduribide. Hallelujah, hallelujah. 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 Tidabala bariala bala karabala tida. Ora bakana bakana bakatida bala katide. நிறுத்துமையா. அப்படி ஒரு ஜபாவி வேணும். நியாய தீர்ப்பை நிறுத்தக்கூடிய ஜபாவினால எல்லாரையும் நிரப்பும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஜபாவி வேணும். Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah. Praise you, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Jesus, 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 Jesus. Ora bakara, kabakara, karabakara, bakara. Hallelujah. Hallelujah. Praise to you, God. Praise to you, God. Rebecca, 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 Rebecca. Hallelujah. 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 Puramani arabali karabani alabani. Hallelujah. Praise you, God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Tudabali arabala karabala karabala tida tida. Iswe. Hallelujah. Praise to you, God. Praise to you, God. Praise to you, God. Amen. Jabavina lerapuru. Abakarabalat. Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நினைவையின் ஜனங்களுடைய ஜெபாவியை நமக்கு கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆமென். அந்த ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
அந்த ஜனங்கள் உடனடியாக 2 காரியங்கள் செய்தார்கள். ஒன்று, அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். 2வது, தங்களுடைய கைகளின் கொடுமையை விட்டு திரும்பினார்கள். வழியும் சரிப்படுத்தப்பட்டது, கையின் கிரியைகளும் சரிப்படுத்தப்பட்டது. அது அந்த ஒரே வார்த்தை அப்படியே ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதுபோல இந்த நாட்கள்ல நமக்குள்ளேயும் நம்முடைய பொல்லாத வழியை விட்டு திரும்புகிற ஒரு வாழ்க்கை வேணும். நம்முடைய சபைக்குள்ள அடுத்த கையின் கொடுமைகளை விட்டு விலகணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இந்த நாட்கள்ல அந்த ஜனங்களுடைய ஜீவியத்தின் மாற்றம், அதுபோல நமக்குள்ளே ஒரு தெய்வீக மாற்றத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல பரிசுத்தத்துக்கான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று இருக்கிறதே கர்த்தாவே. கைகளின் கொடுமைகளை விட்டு திரும்பினார்கள் என்று இருக்கிறதே கர்த்தாவே. ஜனங்களுக்கு கைகளின் கொடுமையை விட்டு திருமணமே. கைகளின் கொடுமையை விட்டு திருமணமே, பொல்லாத வழியை விட்டு திருமணமே. ஷிடாபாலா தீராபாலா தீராபானியா. ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும் சுவாமி. ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணுங்க சார். ஒரு தெளிவு உண்டாகணுங்க சார். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணுங்க தாவே. ஒரு சீர்படுத்துதல் உண்டாகணுங்க தாவே. ஓ, சரி செய்தல் உண்டாகணுமே. நீர் அதைத்தானே எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. பொல்லாத வழியை விட்டு ஜனங்கள், சபையார், ஆண்டவரே, ஊழியர்கள், விசுவாசிகள் திரும்பட்டும். கைகளின் கொடுமையை விட்டு திரும்பட்டும். கைகளின் கொடுமைகளை விட்டு திரும்பட்டுமே. சுத்திகரிப்பு உண்டாகட்டுங்க தாவே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சீர்படுத்துதல் உண்டாகட்டுங்க தாவே. மனஸ்தாபங்கள் ஓ காட். ஆண்டவரே, ஹல்லேலூயா. Hallelujah. Oh, the bila bala 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 bakara bala katira bana kada bala katira bana amti de bidi bikada mamti de kada baudistana Caribbean. Hallelujah. 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 Tudabala karabala karabala dirabala karabala tidigedemi kadamania. Hallelujah. 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 Dodra 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 dodra. Praise the Lord. Ibigara bala bankara banadiraria.
Tida bele 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 begada 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 banam tidi begada mauni ankara kashada banagadi digana mariara tikara. Amen. Praise thee, Jesus. 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 Praise you, God. 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 Tudabala bala 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 karabala tidabana karabala tidabana. Praise you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. 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 Amen. 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 Hallelujah. 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 Amen. 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 நம்முடைய ஜனங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப கைகளின் கொடுமைகளை விட்டு திரும்பத்தக்கதான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு தன்மையை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise. ஆம், நம்முடைய விசுவாசிகளுடைய வீடுகள், நம்முடைய விசுவாசிகளுடைய இடங்கள், இவைகள் எல்லாம் தேவ சமூகமாய் மாறி இருக்கணும். நம்முடைய விசுவாசிகள் வீடு அசுத்த ஆவிகளுடைய வீடுகளாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு சொல்லுகிறான், பேதுரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தபோது சொல்றான், நாங்கள் இப்பொழுது தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் சொன்னான். 10:34 வாசிங்க. தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். தேவ சமூகம் என்ன? அங்க என்ன கோயிலா? அது சபையா? எது? அவனுடைய வீடு. வீடை எப்படி மாத்தி வச்சிருந்தான்? தேவ சமூகமா மாத்தி வச்சிருந்தான். நம்முடைய வீடுலாம் எப்படி இருக்கு? நம்முடைய வீடுகள் சரியான தேவ சமூகமா இருக்கணும். ஆனா சில வீடுகள் என்ன இருக்குன்னா, அதுக்காக வீடை மாற்ற முடியாது. சில வீட்டுல பிசாசு போராட்டம் இருக்கும், அதுக்காக வீடை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனா நாம் உள்ள போய் அந்த ஆவியை என்ன செய்யணும்? துரத்தணும். வெளிப்படுத்தல் 2:13. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ என்ன செய்கிறாய்? குடியிருக்கிறாய். அப்ப சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல கூட சில இடத்துல நம்ம வீடுகள் அப்படிப்பட்ட வீடுகளா இருக்கும். இப்ப ராஜாமணி பிரதர் வீடு வாங்கி இருந்தார் இல்லையா, அந்த வீடு ஒரு காலத்துல பேய் வீடுன்னு தான் என்ன செய்யப்பட்டது, அழைக்கப்பட்டது. அப்படித்தான் நீங்க சாட்சி சொன்னாங்க. யாருமே வாங்க மாட்டாங்க, இவங்க வாங்கினாங்க. பேய் வீடு யார் வீடா மாறிடுச்சு? விசுவாசி வீடா மாறிடுச்சு. அதுபோல சில வீடுகளில் சாத்தானுடைய குடியிருப்பு என்ன செய்யும்? இருக்கும். நம்முடைய வீடு அப்படி இருக்க கூடாது. நம்ம போன உடனே அந்த வீடு எப்படி மாறணும்? தேவனுடைய வீடாய் தேவ சமூகமாய் மாறணும். சில வீட்டுல பிசாசு போராட்டம் இருக்கும், அது வருஷத்துக்கு இருக்க கூடாது. நீங்க உள்ள கால் வச்சுட்டா அதுக்கு பிறகு அங்க பிசாசுக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. அவன் கிளம்பிடணும். இருளுக்கு அந்த இடத்துல என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. பாபிலோன் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடா இருந்துச்சு. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 18:2.
அது எப்படிப்பட்டது? பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு. நம்முடைய வீடு பாபிலோனா இருக்கக்கூடாது. ஒரே பாட்டு, சினிமா பாட்டு, ஒரே டான்ஸ், ஆட்டம், உலக பிரகாரமான பொருட்கள், உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், உலகத்தின் காரியங்கள் இருந்தா அது யாருடைய வீடு? அசுத்தாவிகளுடைய காவல் வீடு, பேய்களுடைய குடியிருப்பு. நம்முடைய வீடுகளுக்குள்ள பிசாசு வரக்கூடாது. இருந்த பிசாசு நெஞ்சணும் ஓடியே போயிடணும். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் வீடுகள், விசுவாச வீடுகள்லாம் தேவ சமூகமா இருக்கணும். அப்போ அந்த வீட்டுல என்ன இருக்காது? பிரச்சனைகளே வராது. சங்கீதத்துல 144:14 பாத்தீங்கன்னா, சத்துரு உட்புகுதலும் இராது, குடியோடி போகுதலும் இராது. இராது, உண்டாகாது. ஒரு சத்தம் வராது வீட்டுல. வீடு அப்படியே அமைதியா இருக்கு. வீட்டுல ஆள் இருக்காங்களா தெரியாது. அந்த அளவு வீட்டுல என்ன இருக்கும்? அமைதியும். அதுதான் நம்முடைய ஜனங்களுடைய வீடுகளா இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். சமாதானம், சந்தோஷம், ஜபம் இப்படி இருக்கணும். இதை விட்டுட்டு பிசாசு, போராட்டம், ஒரே அமுக்குதல், கெட்ட சொப்பனங்கள், வீட்டுல சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வீடுகளுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ ஜெபிக்க போறோம். நல்லா ஜெபிக்கணும். உங்களுடைய வீடுகள்ல ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளாய். ஏசாயா 32:18. அமைதியாய் தங்கும், அமைதி இல்ல, அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். ஜனம் எங்க குடியிருக்கும்? அமைதியாய் தங்கும் இடங்கள். நம்முடைய வீடுகள்லாம் அமைதியான ஒரு இடமா செய்யணும், இருக்கணும். பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இளைப்பாறுதல், சமாதானம். ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வீடுகளில் அசுத்தாவினுடைய காவல் வீடா இருக்கக்கூடாது, பேய்களுடைய குடியிருப்பா இருக்கக்கூடாது. உட்புகுதலும், சத்துரு உட்புகுதலும், குடியோடி போகுதலும் இராது. வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. அமைதியா இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேவ சமாதானம், தேவ சமூகம். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? உங்க வீடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது குடிசை வீடா இருக்கட்டும் பரவாயில்ல, அது கோபுரமா இருக்கட்டும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும், வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, கரண்ட் இருந்தாலும் சரி, கரண்ட் எல்லாம். ஆனா அங்க யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கணும். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நல்லா ஜெபிச்சு, நல்லா தோத்திரம் பண்ணி. பிரச்சனை வருங்க, வராமல்லாம் இருக்காது. பாத்திரத்தை ஒண்ணு தூக்கி வைக்கும் போது என்ன வரும்? டம் டிம் டம் டிம்மிங்க அதெல்லாம் வரும். ஆனா அதுக்காக பாத்திரத்தை உடைச்சிடக்கூடாது. பிரச்சனைகள் வரும், அதுக்காக சமாதானத்தை நெஞ்சிடக்கூடாது, நம்ம கெடுத்துடக்கூடாது. அதை சரிப்படுத்தணும். அந்த ஜபத்தில் உட்காரணும், கொஞ்சம் மனஸ்தாவப்படுவோம், அறிக்கையிடுவோம், திருப்பி ஜெபம் பண்ணுவோம், சரியாயிடும். நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனைனா எதை க்ளோஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்றது எதை தான்? ஜபத்தை தான். ஒரு நாள் நிப்பாட்டுவோம், 2 நாள் நிப்பாட்டுவோம், அதுக்கப்புறம் அந்த ஜபமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மனம் வந்தா கூட திருப்பி தேவ சமூகத்தில் வரும்போது நமக்கு ஒரு சுத்தமான சாட்சி இருக்காது, ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. உடனே நீங்க போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சரிப்படுத்தணும். வாக்குவாதங்கள் இருந்தாலும் ஜபத்தில் உட்கார்ந்து 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 தான் என்ன செய்யணும்? ஒரு நகையை செய்யறான் தட்டான், ஆசாரி செய்யறான், அது ஒரு டிசைன் மாத்தணும்னா அது எங்கதான் கொண்டு போகணும் சொல்லுங்க? சும்மாவே செஞ்சிட முடியாது. அதை உருக்குனாதான் அது ஸ்டைல் என்ன செய்ய முடியும்? மாத்த முடியும். அப்படித்தானே? இல்ல ஹீட் ப்ராசஸ்ல போனாதான் அதை தானுக்கு ஏத்த மாதிரி அவன் என்ன செய்ய முடியும்? வளைக்க முடியும். அதுபோல சில நேரங்கள் இப்படி எல்லாம் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நம்மளை உருவாக்குறதுக்காக கர்த்தர் கொண்டு போறார். ஆனா ஜபத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. உங்க வீடு தேவ சமூகமா இருக்கும். கொரோனா வீட்டுல நண்பர்கள் இருந்தாங்க, உறவின் முறையா இருந்தாங்க, போர் சேவகர்கள் இருந்தாங்க, குடும்பத்தார் இருந்தாங்க. 4 கூட்டம் இருக்கு. 5வது கூட்டம் பேதுரு வர்றான். எல்லாருமே எப்படித்தான் இருந்தாங்க? தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருந்தாங்க. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் செகண்ட் டைம் அங்க இறங்கினார். அதனாலதான் பவுல் பேதுரு அதை பத்தி சொல்லும் பொழுது, ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல நெஞ்சாரு இறங்கினார். அப்படி ஒரு ஜெபம். இன்னைக்கு காலைல கூட ஒரு சிஸ்டர் போன் பண்ணாங்க, சரியான ஜெபம். ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தாராம். அந்த பாட்டு என்ன?
ஒரு வசனம் கொடுத்தாராம். அதை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரா, நான் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீ உரிமை பாராட்டி பெற்றுக்கொள். நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ தான் என்ன செய்யணும். நான் உனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டேன், ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன், நீ அதை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். பேங்க் இங்க இருந்து உங்க பிள்ளை மெட்ராஸ்ல படிக்குது, நீங்க இங்க பேங்க்ல பணம் போடுறீங்க. அந்த பிள்ளை போய் எதுல சொருவி எடுக்கணும், ஏடிஎம்ல சொருவி எடுக்கணும், அது செய்யணும். அதுபோல இன்னைக்கு காலைல அந்த சிஸ்டர் நல்லா பேசினா, பேசும்போது இந்த பாயிண்ட் சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு, நீ அதை சுதந்திரித்துக்கொள். இதைத்தான் யோசுவாவும் சொன்னான், தேசம் விசாலமா இருக்கிறது, அதை சுதந்திரத்துக்குள்ள எம்மட்டுமாய் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். தேசத்துக்குள்ள வந்தாச்சு, கானானுக்குள்ள வந்தாச்சு, ஆனா சுதந்திரிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க, அசதியா இருக்கீங்க. அதுபோல தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் வெயிட்டிங்ல இருக்கு, இதெல்லாம் நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். போராடி ஜெபிச்சு ஆண்டவரே கேட்டு வாங்கிக்கணும். நம்முடைய வீடுகளுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல எல்லாம் ரத்தம் தெளிக்கட்டும், வீடு முழுவதும் தேவனுடைய ஆளுகை இருக்கட்டும். வீட்டுக்குள்ள பிசாசே என்ன செய்யக்கூடாது. அப்படியே பிசாசு சிங்காசனம் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு மேல எந்த சிங்காசனத்தை தூக்கி வைங்க, ஆண்டவருடைய சிங்காசனத்தை வைங்க. சாத்தானுடைய சிங்காசனத்தில், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ என்ன செய்கிறாய், முழு உலகமே யார் கையில தான் கிடக்கு, முழு உலகம் யார் கையில தான் இருக்கு, பொல்லாங்கன் கையில தான் இருக்கு. அதனால முழு உலகத்துல அவன் தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கான். நீங்க அதுக்கு மத்தியில என்ன செய்யணும், முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பமாய் ஒரு சிங்காசனத்தை போடணும். ஜெபமல்லாமா, நம்முடைய விசுவாசிகள் வீடுகள், விசுவாச வீடுகள் எல்லாம் தேவ சமூகமா மாறட்டும். அசுத்தாவிகளுடைய காவல் வீடெல்லாம் காலி பண்ணட்டும், பிசாசெல்லாம் ஓடட்டும். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லா தெரியும், பிசாசு புறப்படுறது தெரியும், ஆவி வெளியே போறது தெரியும். உங்க வீட்டை விட்டு ஒண்ணு வெளியே போனதை நீங்க பார்க்கலாம். ஒரு அசுத்தாவி போகும், அதோட உங்க வீட்டுல இருக்கிற அந்த குறிக்கப்பட்ட பிரச்சனை என்ன செஞ்சிடும், சால்வ் ஆயிடும். நம்புறீங்களா? ஒரு ஆவி போனதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆவியின் மூலமா இருக்கிறதான போராட்டங்கள் எல்லாம் அதோட நெஞ்சிடும், ஸ்டாப் ஆயிடும். சண்டை, வாக்குவாதம், தடை, ஆசீர்வாத குறைவு, சாபம், தருத்திரம், கடன், அந்த ஒவ்வொரு ஆவியும் வெளியே போட்டுமே. ஒரு ஆவி வெளியே போயிடுச்சுன்னா எது போயிடும், அந்த கடன் பிரச்சனையே சால்வ் ஆயிடும். ஒரு ஆவி வெளியே போட்டோம், தருத்திரத்தின் ஆவியை நெஞ்சிடும், குடும்பத்தை விட்டு போயிடும். ஜெபம் இல்லாமா, சோத்திரம் சோத்திரம் கூடாது, சரியா ஜெபம் ஜெபம் பண்ணி உங்க வீடுகள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் வீடுகளா என்ன செய்யணும், மாறணும். வேலி அடைக்கப்பட்ட வீடுகளா மாறணும். சாத்தான வந்து சொல்றான், யோபுவை போத்தியானு, அவன் வீட்டுக்கு வந்தாங்க போக முடியல. ஏன் என்ன சொன்னா, நீர் நெஞ்சிருக்கீரு, அவன் பிள்ளை, அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் நெஞ்சிருக்கீங்க, வேலையடிச்சு வச்சிருக்கீங்க, அதனால அவன் நல்லா இருக்கான் அப்படின்னா. அப்ப நம்ம வீடுகள் என்ன செஞ்சணும், வேலையடிக்கப்பட்ட வீடுகளா மாறணும். அசுத்தாவினுடைய வீடா இருக்க கூடாது. நம்முடைய வீடுகள் எல்லாம் கர்த்தர் பரிசுத்த ஸ்தலங்களாய் மாற்ற முடியாது. போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசிகள் வீடுகள், விசுவாச வீடுகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உதவி செய்யணுமே. சத்துரு உட்புகுதலும் கொடியோடி போகுதலும் இராது என்று சொல்லி இருக்கிறது. சத்துரு உட்புக கூடாது, சத்துரு உட்புகுதலும் கொடியோடி போகுதலும் இருக்கக்கூடாது, சத்துரு உட்புகுதலும் கொடியோடி போகுதலும் இருக்கக்கூடாது. அசுத்தாவிகளுடைய வீடா இருக்கக்கூடாது. இந்த ஜெபத்தின் மூலமாக சாத்தானுடைய சிங்காசனத்தை வேரோட பிடுங்க மாண்டவரே. தேவ சமூகமாய் மாறட்டும், உம்முடைய வாசஸ்தலங்களாய் மாறட்டும், நீர் உலாவுகிற இடங்களாய் மாறட்டும், அமைதி தங்கும் இடமாய் மாறட்டும். சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், பிசாசு, போராட்டம், சமான கேடு, கலகத்தின் ஆவியெல்லாம் ஓடி போகட்டு சுவாமி. ஒரு மனம், அன்பு, ஐக்கியம், சமாதானம், ஜெபம், ஹல்லேலூயா வீடுகளில் உண்டாகட்டும். ஹல்லேலூயா.
Hallelujah, hallelujah. Rikamania karabana. Uramania rabala kathiri binamania kais tani kabahoni mikarabala. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Elimina baniara mana kasuri binagara mana kasuri. Adaistiga mahani danengara mana kasuri bigana mana kadora vadia. வீடுகளை தெய்வ சமூகமாய் மாற்றும். ரத்தம் தெளிக்கப்பட்ட மீட்கப்பட்ட வீடுகளாய் மாற்றும். ஆசீர்வதிக்கப்பட்ட வாசஸ்தலங்களாய் மாற்றும். இளைப்பாறும் ஸ்தலமாய் மாற்றும். உம்முடைய சமூகமாய் மாற்றும். தோத்ரா 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 ஹீரா ஹிபி ஹானி கராமாக. Hallelujah, hallelujah. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஆமென். இன்றையோடு வீடுகள் இருக்கிற சாபம் ஆவி எல்லாம் ஓடணும். சிதபல கடபல கதிதபல கடபல கதிதபிகனமான கதுரானியா. விசுவாச வீடுகளில் தேவ சமூகம் இருக்கட்டும் ஐயா. அசுத்த ஆவியினுடைய காவல் வீடுகளாய் மாறக்கூடாது. சாத்தானுடைய சிங்காசனம் போடக்கூடாது. நீரே சிங்காசனம் போட்டு வீட்டு இருக்க வேண்டும். Sharabala bari ala bala karabala bari ala bakara bala 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 bala. Amen. Amen, 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 amen. Amen. Hallelujah. 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 Hallelujah.
அல்லேலூயா. 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 ஆமென். சில வீடுகளில் இருக்கிற வேலிகள் மாற்றப்பட்டிருக்கு. கர்த்தர் மறுபடியும் அந்த குடும்பங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தை கேட்டு வேலி அடைக்கணும். யோபு 1 அதிகாரம் 10 வசனத்துல எதுக்கெல்லாம் வேலி அடைச்சாருன்னு பாருங்க. யோபு 1:10. பாத்தீங்களா? அவன் வீடு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சாரு, வேலி அடிச்சிருந்தார். 80ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனம். அடைப்பு போயிடுச்சு. அதன் மேல இருந்த அடைப்பு, அதுக்கு இருந்து பாதுகாப்பு, அந்த வேலி அதை விட்டு வேரோடு பிடுங்கப்பட்டு போயிடுச்சு. அதனால நமக்கு இந்த நாட்களில் அடைப்பை கர்த்தர் எடுக்கணும். கர்த்தர் எடுத்திருந்தா அதை இன்னைக்கு என்ன செய்யணும்? அடைப்பை திரும்ப ஏற்படுத்தணும். அன்னைக்கு அவனுக்கு இருந்ததான அடைப்பை பிசாசு எடுக்கிறதுக்கு பெர்மிட் கேட்டான். பெர்மிட் கேட்டு என்ன நடந்துச்சு? மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டான். 80ஆம் சங்கீதத்தில் வேலியை எடுத்துட்டாரு. எஸ்ரா 9 பார்க்கும்போது கர்த்தர் வேலியை கட்டளையிட்டார்னு இருக்கு. வாசிங்க. யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை தேவன் கட்டளையிட்டார். யோமனு எந்தெந்த குடும்பங்களுக்கு மேல, எந்தெந்த ஊழியர்கள், எந்தெந்த விசுவாசிகள், வாலிபர்கள், எந்தெந்த பிள்ளைகள் மேல இருந்த வேலி மாற்றப்பட்டு பிசாசு கை போட்டானோ அந்தந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் கிருபையாய், அந்தந்த வீடுகளுக்கு, அந்தந்த தொழில்களுக்கு, கையின் பிரயாசங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் செய்யணும், வேலையை கட்டளையிடணும். நம்ம ஜெபம் அந்த வேலையை செய்யணும். சும்மா நம்ம கத்துறதெல்லாம் வீணா போறதில்லை. நம்முடைய அலைச்சல்கள் எல்லாம் தேவன் எண்ணி இருக்கிறார். நம்முடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய துருத்தியிலே, தேவனுடைய கணக்கில் இருக்குது. அதனால நம்ம இப்ப கூப்பிடுற ஜபங்கள், இப்ப உபவாசம் போட்டு வந்து நடந்து ஓடி வந்து இப்ப முழங்கால் போட்டு கத்தி ஜெபிக்கிறதெல்லாம் வீணா போறதில்ல. இந்த வசனம் சொல்லுறது வேலையை அவர் என்ன செய்தாரா? கட்டளையிட்டார். வேலையை அடைச்சிருந்தாருன்னு இருக்கு, வேலையை தகர்த்து போட்டாருன்னு இருக்கு, திரும்ப வேலையை கட்டளையிட்டாருன்னு வசனம் இருக்கு. அதனால வேலி அடைக்கப்பட்ட வீடுகள் பாதுகாக்கப்படணும். தகர்த்து போடப்பட்ட வேலிகள் மறுபடியும் என்ன செய்யணும்? அந்த ஜனங்களுக்கு உண்டாகணும். அப்ப மறுபடியும் இந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படும், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பல விதங்களிலே வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் உண்டாகும். ஜெபம் பண்ணலாமா? எந்தெந்த குடும்பங்கள்ல வேலி இல்லாம இருக்கோ கர்த்தர் அவைகளுக்கெல்லாம் மறுபடியும் கர்த்தர் வேலி அடைக்க முடியாக, அந்தந்த குடும்பங்கள்ல கர்த்தருடைய அவர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வேலி அடைக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அவன் யாரு? அல்லேலூயா, இயேசுவே, 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 அல்லேலூயா. தெய்வமே, எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய வேலி இருக்கணுங்க. தாவே, சாத்தானே பார்த்து மிரண்டானே சுவாமி, நீர் அப்படி ஒரு வேலியை யோபுக்கு அடைத்து வைத்திருந்தீரே சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் வேலை அடைக்க முடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலை அடைக்க முடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலை அடைக்க முடியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. 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 தேவ ஜனத்துக்கு வேலை அடைக்க முடியாய் ஜெபிக்கிறோம். தகர்த்து போடப்பட்ட வேலை மறுபடி கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒரு வேலையை நீர் கட்டளையிடுவீர் என்று இருக்கிறது. அல்லேலூயா. 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 தெய்வமே. அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வமே. தேவ ஜனத்துக்கு வேலை அடைக்க முடியா. எந்த சூழ்நிலையில் அது தகர்த்து போடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் இரக்கம் செய்து மறுபடியும் உடைய ஜனத்துக்கு வேலையை அடையும் ஆண்டவரே. வேலையை கட்டளையிடும் ஆண்டவரே. புறஜாதிகள் மத்தியிலே, உலகத்தின் மத்தியிலே, சாத்தானுடைய கிரியைகளின் மத்தியிலே எங்களுடைய ஜனத்துக்கு நீர் வேலை அடைத்து பாதுகாக்கணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. தோதரா 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 தோதரா. Bala 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 bakara bala bakara bala bakara bani. நீர் வேலையை அடைக்கணுங்க தாவே. மறுபடி வேலையை கட்டிடுங்க தாவே. தகர்த்து போடப்பட்ட வேலையை எந்தெந்த குடும்பங்களுக்கு வேலை இல்லாதவர்கள் இருக்கிறோம், இந்த மறுபடியும் வேலையை தெய்வம் கட்டளையிடும். Shadabalabariya labakarabalá dirabala karabaria. Shirabalabala katuramani arabanatura. Amen. Praise you, God. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Tira bala 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 bakara bala tira bala kara bala tira. Anure. Hallelujah. Hallelujah. Sidabani ala bala kara bala 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 bakara bala bakara bakatudani. Praise you, God. Praise you, God. மறுபடியும் வேலை அடைக்கப்படணுமே. ஆமென், ஆமென், ஆமென். ஆம், தகர்த்து போடப்பட்ட வேலைகளை அந்தந்த குடும்பங்களுக்கு மறுபடியும் தேவன் கிருபையாய் கட்டளையிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 தோதரா
தோத்ரா 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 தோத்ரா. ஆம், தேவன் நமக்கு அநேக கிருபை தந்திருக்கிறார். ஆனா அந்த கிருபையை நம்ம அநேகர் பயன்படுத்துறது இல்ல. இப்ப நீங்க மனுஷனை குறித்த ஆராய்ச்சியில நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, மனுஷனுக்குள்ள மூளை இருக்கு. ஆனா அந்த மூளையில மனுஷன் செயல்படுத்துறது எவ்வளவுதான் செயல்படுத்துறானா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரளவுதான் என்ன செய்யறான், அத அந்த மூளையை உபயோகப்படுத்துறான். அப்படியே மறுபடியும் அவன் விட்டுறான். ஆனா அதே இந்த மூளையை கசக்கி செயல்படுத்துறவன் யாரா மாறுறான்? ஞானியா மாறுறான், விஞ்ஞானியா மாறுறான். இப்படி ஒவ்வொரு ஸ்டைல அவன் கூட்டிட்டே போகுது, அவனுக்கு அறிவு கூட்டிட்டே போகுது. காரணம் இதே மூளைதான், புதுசா ஒண்ணும் இல்ல. அதை அவன் என்ன செய்யறான்? செயல்படுத்துறான், உபயோகப்படுத்துறான். அதுபோல நமக்கு தேவன் எவ்வளவோ கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நம்ம யூஸ் பண்ணணும், தாளந்துகளை யூஸ் பண்ணணும். தேவன் கொடுத்ததான கிருபை நன்மைகளை நம்ம யூஸ் பண்ணாம நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்படின்னா கடைசியில போய் நியாயத்தில் நிக்கணும். அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அதை என்ன செய்தானா? புதைத்து போட்டான். கடைசியில அவனுக்கு நியாயத்தீர்ப்பு கிடைச்சு. அதுபோல தேவன் நமக்கு எவ்வளவோ கிருபை கொடுத்திருக்கிறார். முழங்கால் போடுறதுக்கு, கண்ணம் போடுறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, வேதத்தை சொல்றதுக்கு, ஆத்மாக்களை சந்திக்கிறதுக்கு, பேசுறதுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், ஜபாவி கொடுத்திருக்கிறார், நல்ல சரீர சுகம்பலன் அறிக்கை கொடுத்திருக்கிறார், பணம் கொடுத்திருக்கிறார், வசதி கொடுத்திருக்கிறார், வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ திறமைகளை கத்த நமக்கு இணைஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்காரு. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு கடைசியில குற்றவாளிகளா போயிடக்கூடாது. தீமோத்தேயு கொஞ்சம் டல்லானா உடனே பவுல் சொல்றாரு, உனக்கு உண்டான தேவ வரத்தை குறித்து நீ என்ன செய்ய, கவனமா இரு, அசதியா இராத, அந்த ஊழியத்தை நெஞ்சிராத, அசதியா விட்டுறாது. ஜெபம் எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நாம் பயன்படுத்தணும். இல்லாவிட்டா நாம் குற்றவாளிகளாய் மாறுவோம். கர்த்தர் ஒரு சுவிசேஷம் சொல்லக்கூடிய கிருபை தந்திருப்பாரு, சத்தியம் சொல்லக்கூடிய கிருபை தந்திருப்பாரு, முழங்கால் பட்டு ஜெபிக்கக்கூடிய கிருபை தந்திருப்பாரு, ஆத்மாக்களுக்காக ஆத்மாதாயம் செய்யற என்னென்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் பயன்படுத்த, எல்லாருக்கும் கிருபைகள் உபயோகப்படுத்தப்பட, கிருபைகளை நம்ம விருதாவாக்காமல் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தெய்வமே, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபைகளை விருதாவாக்கிடக்கூடாது சுவாமி. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கவில்லை என்று பவுல் சொல்லுகிறார் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கக்கூடாது. நாங்கள் அதை பயன்படுத்தணும் சுவாமி, நாங்கள் அதை செயல்படுத்தணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட், தாவீத கொல்றதுக்கு இஸ்பி பினோப்னு ஒரு ராட்சச பிறவி முடிவெடுத்து வந்துட்டான். தாவீது விடாய்த்து போனான், வெற்ற கண்டிஷன் வந்துருச்சு. அந்த இடத்துல யார் ஓடி வந்தது? அபிசாய் ஓடி வந்தான். அபிசாய் ஓடி வரலன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? தாவீதை கொன்றுமா. அபிசாய் தனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை விருதாவாக்கல, உடனே பட்டயத்தோட ஓடி வந்து அந்த ராட்சச பிறவியை நெஞ்சிட்டான், வெட்டிட்டான். அதனால அன்னைக்கு தாவி. அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை ஒரு ஆத்மாவை மீட்கிறதா இருக்கும், ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறதா இருக்கும், ஒரு வார்த்தை நீ சொன்ன ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதா இருக்கும். நாம அதை யூஸ் பண்ணணும், நம்முடைய கிருபை. அதனாலதான் பவுல் சொல்றது அந்த வசனம் தெரியுமா? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கவில்லை. ஆசிங்க, நான் உங்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் போராடி பிரயாசப்படுகிறேன், அது நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையை வச்சுக்கிட்டு நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை சும்மா வச்சுக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? கிருபையை வச்சு நீ செயல்படு. வாசிங்க, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை 1 கொரிந்தியர் 15:10. கிருபை, அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நான் என்ன செய்யல, விருதாவாய். ஒரு சிலர் எல்லாம் பணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சோறு கூட சாப்பிட மாட்டான், கஞ்சத்தனம் பண்ணிட்டே இருப்பான், தனக்கு கூட வாங்கி சாப்பிட மாட்டான், மிச்சம் மீதி வச்சுக்கிட்டே இருப்பான். கர்த்தர் கொடுத்தாருன்னு என்ன செய்ய, அனுபவிச்சுக்கோ. வச்சுக்கிறதுக்கு தேவன் கொடுக்கறத யூஸ் பண்ணு. தேவன் உனக்கு ஒரு கிருபை கொடுத்திருப்பாரு, ஒரு சுகமாக்கும் வரம் கொடுத்திருப்பாரு, ஜெபிக்கிற வரம் கொடுத்திருப்பாரு, ஆத்மாக்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு பேச்சு கிருபைய கொடுத்திருப்பாரு. நான் போன 2-3 வாரத்துக்கு முன்னால சொன்னேன்ல, ஆர்.எஸ். ஜேக்கப், நீங்க ஒரு புக் படிச்சிருப்பீங்க, சிறுகதைகள். படிச்சிருக்கீங்களா? கிறிஸ்தவ இதுல இலக்கிய புக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். ஜேக்கப்னு ஒரு ஐயா, அவர் பேர் போட்டு
கதைகளா எழுதியிருப்பார். வசனத்தை வச்சு 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 என்ன செய்வார். அவருக்கு எப்படி கிடைச்சதுங்கிறது அவர் ஒரு புக்கில் படித்தேன். அவர் அந்த தூத்துக்குடி புதியமுத்தூர் சைடில் ராஜாக்கமங்கலமா ஏதோ ஒரு ஊர் இருக்கு, ராஜாவின் கோவில், அந்த ஊருக்காரு. அதுக்கு தான் அவருக்கு பேர் என்னது, அவர் பேர் எஸ் ஜேக்கப். ஊர் பேருக்காக ஆறு சேர்த்து வச்சிருக்க, RS ஜேக்கப். ராஜாவின் கோவில் எஸ் ஜேக்கப், அது ஊர் ஆசை. ஆனா அவர் சொல்றாரு, ஒரு நாடகத்தில் நடிக்க முடியாம நான் போயிட்டு 5ஆம் கிளாஸ்ல இல்லையா படுத்திருக்கும் போது இந்த பனைமரம் பனை வேர் இருக்குல்ல, பனை வேரை வச்சு ஒருத்தர் வந்து நாக்கில் எழுதின மாதிரி திருப்பி அதை கையில கொடுத்து நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போன மாதிரி. அதுல இருந்து இவர் யாரா மாறிட்டாரு, பேச்சாளராகவும் கதை எழுத எழுத்தாளராகவும் மாறினார். அது ஒரு கர்த்தருடைய வெளிப்படுத்தல். அதுபோல நமக்கு கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாங்க. நமக்கு அப்படி யூஸ் பண்றோமா? ஆனா நடிப்பு கொடுக்கல அவருக்கு. ஆனா நமக்கு என்னன்னா, நமக்கு எவ்வளவோ கிருபை கொடுத்துருக்காரு, நம்ம அதை யூஸ் பண்றது இல்லை. அப்பா வேணாம், நான் ஜெபிக்க வரல, நான் ஊழியத்துக்கு வரல, நான் முடியாது, எனக்கு வேண்டாம், இப்படி சொல்லிதான் அந்த கிருபை என்னஞ்சிட்டே இருக்கோம். கிருபை என்னஞ்சிடறோம், போக்கடிக்கிறோம். வாசிங்க சங்கீதமா, அது எங்க இருக்கு? யோனா, வாசிங்க. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நீ வெடிப்புள்ள தொட்டியில ஊத்தி 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 எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிற கூடாது. கிருபை விருதாக விடாத, கிருபையை செயல்படுத்து. அதனாலதான் எனக்கு பைபிள்ல சொல்லியிருக்கு, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். வாசிங்க. எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். கொலோசியர் 1 கடைசி. போராடி பிரயாசப்படுகிறேன். நமக்குள்ள இது வந்து மலையாளத்துல வியாபார சக்திக்கு ஒத்த வண்ணம் அப்படின்னு இருக்கு. வியாபார சக்தினா நீங்க வாங்கி போய் உனக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கும், வியாபாரம் பண்ணிட்டே இருக்கிறது. அதுக்குள்ள நமக்குள்ள வல்லமை வரும், வெளியே போகணும், அதை செயல்படுத்திட்டே இருக்கணும். பவுல் இயேசு சொல்றாரு இல்லையா, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். அப்போ நமக்குள்ள தேவனுடைய வல்லமை வரணும், போகணும். அப்படி நாம ஒரு இயந்திரம் போல செயல்பட்டுட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை அநேகரை மீட்கட்டும். விருதாவா போக்கிறாங்க, நாசமாக்கிறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை, இரக்கம், பணம், வசதி எல்லாத்தையும் வீணாக்கிறாதீங்க. நல்ல கர்த்தருக்காக நீங்க முயற்சி எடுங்க. உனக்கு பேச்சு திறமை இருக்கா, அதை வச்சு கர்த்தருக்காக பேசு. ஓடி ஆடி ஊழியம் செய்ய முடியுமா, கர்த்தருக்காக பாடுபடு. என்னென்ன, அதாவது அந்த கிருபையை நீ வேஸ்ட் பண்ணிடாது. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை கர்த்தருக்காக பயன்படுத்த உதவி செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கிறது இல்லை. நாங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்க கூடாது கர்த்தாவே. எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நாங்கள் உபயோகப்படுத்தணுமே கர்த்தாவே. எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை, வரங்களை, வல்லமையை, தாளந்துகளை, ஈவுகளை நாங்கள் பயன்படுத்தணும் சுவாமி. 5 தாளந்து வாங்கினவன் 5 தாளந்தை சம்பாதித்தான். அல்லேலூயா. 5 தாளந்து வாங்கினவன் 5 சம்பாதித்தானே. 2 தாளந்தை வாங்கினவன் 2 தாளந்து சம்பாதித்தானே. 1 தாளந்து வாங்கினவன் ஆண்டவரே நியாய தீர்ப்புக்கு போய்விட்டானே. எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கக்கூடாது. அது எங்களுக்குள்ளே போராடி பிரயாசப்பட்டு கிரியை செய்து உமக்காய் நாங்கள் வாழணுமே. கிருபையை நாங்கள் போக்கடிக்க கூடாது. கிருபையை நாங்கள் போக்கடிக்க கூடாது.
Hallelujah, 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 hallelujah. Hari mankaramani adatira. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. யாரும் கிருபையை வீணாக்க கூடாது, கிருபையை போக்கடிக்க கூடாது, கிருபையை விருதாவாய் விட்டுவிடக் கூடாது. கர்த்தாவே, அளிக்கப்பட்ட கிருபையை கர்த்தாவே வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தாவே கிருபை உமக்காய் பயன்படுத்த உபயோகப்படுத்த உதவி செய்யும் ஐயா. Hallelujah. Hallelujah. Ribala bala bala bakara bala bakara bala bakara bala bakati dibikana manam ti dibikana mam ti da karati. Andore yora mane karshara badiya ratida. Andore Hallelujah. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Ribala bala 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 kara bala kara. Sura bala 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 bakara bakara bakara. Hallelujah. Hallelujah. Amen. Andore Hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Hallelujah. Amen. Praise the Lord. Bala 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 bakara bala bakara bala badina manaka dibika namana katudamania. Andore Jesus, 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 Jesus. Hallelujah. Hallelujah. Amen. Praise you God, praise you God, praise you God, praise you God, praise you God. Hallelujah, hallelujah. ஆம், கிருபையை விருதாவாய் போக்காதபடி கிருபையை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல்ல உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவாம். Praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. இப்பொழுது ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், அவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறதான